என அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, எல்லாம் செய்ய முடியும் என்ற சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் தேவன் அனுமதிப்பதில்லை. தேவன் தன் ஜனங்களை தடுக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் ஒரு நோக்கம் உண்டு. நம்மை காப்பாற்றுவதற்கும் நம்மை நேரான பாதையில் நடத்துவதற்கும் தான். தேவன் லோத்திடம் சொன்னார், பின்னிட்டு பார்க்காதே என்றார். ஆனால் அவனுடைய மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானார். பிரியமான பிள்ளைகளே, தேவன் சொன்னதை மீறி நடந்தால் அது அழிவை ஏற்படுத்தும். சில வாய்ப்புகள், சில உறவுகள், சில பாதைகள் தேவன் தடுக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள முடியாது. அவர் வேண்டாம் என்று தடுக்கிற காரியங்களில் ஆசீர்வாதம் மறைந்திருக்கலாம். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படலாம், சில வாய்ப்புகள் தடுக்கப்படலாம். ஆனால் நம்பிக்கையோடு இருங்கள். அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்.